நியாயம் கிடைக்கலன்னு நாங்க மணிபுரம் என்னும் கிராமத்திலே நான் ஒரு ஆஞ்சநேயர் கோயில் ஆலயம் வச்சிருக்கேன். அந்த ஆஞ்சநேயர் கோயில் ஆலயத்தில் நான் ஒரு பூசகராக இருந்து கூட காலம் கடமையாற்றி வருகிறேன். ஆனால் எங்கள் கிராமத்தில் சிவில் பாதுகாப்பு குழு இயங்கி வருது. அந்த சிவில் பாதுகாப்பு குழுவுக்கு ராமையாங்கிற அந்த கோஷ்டிகள் 15-20 பேர் கொண்ட குழுக்கள் எங்களை மக்களுக்கு எந்த நேரமும் அவங்க அடிக்கிறேன் வைக்கிறேன்னு சொல்லி பெரிய பிரச்சனை பண்ணி கொண்டிருக்காங்க. நாங்கள் இப்போ கூட்டமாக ஒரு 100 பேர் அளவுக்கு நாங்கள் போலீஸுக்கு வந்திருக்கோம். எங்களுக்கு நீதி கிடைக்கணும். எங்களோட கிராமத்துக்கு எந்த விதமான பாதிப்பு இருக்கக்கூடாது. ஒன்று அவங்க இந்த கிராமத்தில் இருக்கணும். இல்லைன்னு சொன்னால் ஏதாவது நாங்கள் ஒரு பெரிய பேரணி ஒன்று செஞ்சு இந்த கிராமத்துக்கு மக்களுக்காக நாங்கள் போராடுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். எங்களுக்கு இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிறது போலீஸில் நாங்கள் வந்து கேட்குறோம் எங்களுக்கு நீதி வேணும்னு சொல்லி. நீதி கிடைக்காட்டி போனால் 300 குடும்பமும் நாங்கள் பேரணியாக வந்து உண்ணாவிரதம் இருக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். நீங்கள் பண்ணுறதுக்கு காரணம் என்ன? ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கான அது ஏற்பாடு பண்ண காரணம் ஆர்ப்பாட்டம் பண்ணுற காரணம் 16 வயது கொண்ட சிறுமியை கையை பிடிச்சி துஷ்பிரயோகம் செய்கிறதுக்கு முற்பட்ட பொழுது நாங்கள் போய் கேட்கையில் எங்களுக்கு பிரச்சனை பண்ணுறாங்க. பிரச்சனை பண்ணுறது கொண்டு 2-3 பேருக்கு அடிச்சிருக்காங்க. இப்போ ஒரு ஆளுக்கு 8 தையல் போட்டிருக்கு. அரசாங்க ஆஸ்பத்திரியில் வச்சுருந்து இப்போ அவங்கள வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. இப்போ நாங்கள் அவங்களுக்கு கூட்டிக் கொண்டு தான் நாங்கள் வந்திருக்கோம் இங்கே. ஆனால் எங்களுக்கு சரியான தீர்வு எங்களுக்கு கிடைக்கணும். போலீஸால் எங்களுக்கு சரியான நடவடிக்கை எடுத்து எங்களை மக்களுக்கு சர்ஜன் எல்லாம் பார்த்து தான் டிக்கெட் வெட்டுவார். அதே நேரத்தில் சட்ட வைத்திய அதிகாரி தனக்குரிய கடமைகளை தான் செய்வார். அவர் அந்த ஃபோம் எல்லாம் இருக்கு, இந்த காயம் என்னத்தால வந்தது அதுகள் எல்லாம் வடிவாக எடுத்து தான் சொல்லுவார். அப்போ எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஹாஸ்பிட்டலில் கூட நடக்க சந்தர்ப்பம் எடுக்க எனக்கு ஏற்றுக்கொள்ளலாம்.